மருதமலை மாமணியே முருகையா. காட் ட்ரெய்லர் ஏன் நிறைய பேருக்கு அவ்வளோக்கா பிடிக்கல, செட் ஆகலைங்கிறதுக்கு ஒரே ரீசன் தான். அது என்னன்னு கடைசியாக சொல்கிறேன். கோட்டில் வரக்கூடிய ஒரு 10 எக்ஸைட்டிங்கான மொமெண்ட்ஸை பற்றி இங்கே சொல்ல போகிறேன். ஸோ போகலாம். கோட் படத்தோட ட்ரெய்லரை இன்ச் பை இன்ச் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்த ட்ரெய்லர். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாட்டியும் ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். அதுக்கு மெயின் ரீசன் வெங்கட் பிரபு தான். அவரோட ஸ்டைலில் நிறைய ஃபன்னான விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தார். தலையோட டைலாகை தளபதியை வச்சு பேச வச்சதுலேயே அவர் எவ்வளோ ஃப்ரீடமாக ஓன் ஸ்டைலில் படம் எடுத்திருக்காருன்னு தெரியுது. ஸோ வெங்கட் பிரபுவை பற்றி பேசுகிறப்போ கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் அவரோட ப்ரில்லியன்ஸ் தான். அவர் ஜாலியான படங்கள் எடுக்கிறனால, எல்லா இன்டர்வியூஸ்லேயும் ஜாலியாக இருக்கிறனால அவர் ஜாலியான ஆள்னு நினச்சிட்டு இருக்கோம். அது உண்மையாக இருந்தால் கூட நம்ம மறந்து போகிற விஷயம், வெங்கட் பிரபு ஒரு ப்ரில்லியண்ட்டான ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஆனால் அது பெருசாக யாரும் கவனிக்க மாட்டாங்கங்கிறது அவரோட ப்ளஸ் ஆர் மைனஸ்னு கூட வச்சுக்கலாம். இவரோட சரோஜா, மங்காத்தா, மிக முக்கியமாக மாநாடு மாதிரியான படங்களை அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதியிருக்காருன்னு கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா அவரோட புத்திசாலித்தனம் தெரிஞ்சிடும். அந்த ஒரு நம்பிக்கை தான் எனக்கு கோட் மேலே. ஸ்க்ரீன் பிளே வைஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படத்தை ரெடி பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணியிருப்பார். அந்த ட்ரஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. ஆல்சோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுற டைரக்டர்ஸ் மிக மிக குறைவு. டைம் லூப் எல்லாம் நார்மல் ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறது சிம்பிளான விஷயமே கிடையாது. அதை எந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு மாநாடு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ ட்ரெய்லருக்கு வருவோம். எனக்கு பார்த்த உடனே தோணுன விஷயங்களை நான் படித்த விஷயங்களையும் கம்பைன் பண்ணி தான் இங்கே சொல்கிறேன். அண்ணன் வராரு வழிவிடுன்னு சொல்லி ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நவுன்னு ஹாலிவுட் ஸ்டைல் ட்ரெய்லர் மாதிரியே ஆரம்பிக்குது. ஸோ சாட்ஸ் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடோட ஒரு மெம்பர் பிரசாந்த், மேபி நியூ ஜாயினிஸ் கிட்ட இல்லை அவங்க புதுசாக அங்கே வந்தவங்க கிட்ட அவர் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்களோட பெஸ்ட் ஏஜெண்ட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. காந்தி அப்படிங்கிற ஏஜெண்ட்டோட இன்ட்ரோ. நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மல்டி டேலண்டட் ஏஜெண்ட்டு தான் காந்தி. உங்களோட பொது லீடர் இவர் தான், லீட் பண்ண போகிறவர்னு பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்குறப்ப நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக தளபதியோட அரசியல் விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. பட் அரசியல் சார்ந்து எந்த விஷயமுமே இல்லை, அவரும் கேட்கலன்னு ப்ரெஸ் மீட்லேயே வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார். கம்மிங் பேக் டு ட்ரெய்லர், இந்த இன்ட்ரோவில் ஓல்டேஜ் காந்தி ஒரு 50 to 55 ஏஜில் இருக்கக்கூடிய விஜயை காமிச்சிருக்காங்க. அது கூடவே ஒரு யங் விஜயோட கார் சேசிங் ஷார்ட்ஸும் பார்க்குறோம். ரொம்ப நாள் கழித்து தளபதியோட ஒரு கார் சேஸ் பார்க்க போகிறோம். ஸோ தட்ஸ் எக்ஸைட்மெண்ட் நம்பர் 1. அப்படியே ஸ்னேகாவோட இன்ட்ரோ, லைலாவோட ஒரு கேமியோவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்டை பற்றி கவலைப்படுறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கார், சீரியஸ்னஸ்ஸே இல்லைங்கிற மாதிரி. ஒரு வேளை காந்தி ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருக்கலாம். ஃபேமிலிக்கு அவரோட ஒர்க்கை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் இனிமேல் சத்தியமாக குடிக்கக்கூடாதுங்கிற டைலாக்லாம் வருது. இங்கே கண்டிப்பாக தியேட்டர் கிளாப்ஸ் எதிர்பார்க்கலாம். மீனாட்சி சௌத்ரியோட 2 ஷார்ட்ஸ் வித் யங் விஜயும் இதே டைமில் பார்க்க முடியுது. ஸோ காந்தி ஃபேமிலியோட பையன் ப்ரெக்னென்ட்டான ஒய்ஃபோட பேங்காக் டூர் போகிறாரு, ஒரு மிஷனுக்கு போகிறாரு. அங்கே அவரோட எதிரிங்க அவரை ஃபாலோ பண்ணி அங்கே ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் பெருசாக யாருக்கும் பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரசாந்த் அதுக்கப்புறமா அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு ஃபேமிலியோடு எவனாச்சும் மிஷனுக்கு போவானான்ட்டு. ஸோ அந்த அட்டாக்கில் ஃபேமிலியை சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பாற்றுவார் காந்தி அப்படின்னு நம்பலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபியூ ஷார்ட்ஸில் ஒரு சின்ன பையன் அந்த ஆயக்கட்டியை உருட்டி ஒரு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். முன்னாடி வந்த போஸ்டர்ஸை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக அது காந்தியோட பையன் கிடையாது, வேற ஒருத்தரோட பையன்னு தெரியுது. அடுத்த ஷாட்டில் மைக் மோகன் ஏதோ பாம் பிளாஸ்டில் அடிபட்டு படுத்துட்டு இருக்காரு. நான் அனுபவித்ததை காந்தியும் அனுபவிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த பையன் இருக்கிற இடத்தோட செட்டப் பார்க்கும்போது ஒரு ட்ரெயின் மாதிரி தான் தெரியுது. அதே ட்ரெயினில் விஜயோட ஸ்டன் சீக்வன்ஸும் பார்த்தோம். ஒரு மிஷன் நடக்குது, அதில் தெரியாதனமாக மைக் மோகனோட பையன் இறக்குறாரு. மைக் மோகன் தீக்காயங்களோட தப்பிக்கிறாரு, கையில் க்ளவுஸோடு சுற்றுறாரு. அதே க்ளவுஸ் போட்ட ஒருத்தன் தான் அப்பா விஜய் பையன் விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணுறது. அங்கே இருந்து தப்பிச்சு அப்பா விஜயும் பையன் விஜயும் சேர்ந்து ஒரு பைக் சேஸ், பர்த்டே ட்ரீசரில் பார்த்தா அந்த பைக் சேஸ். இது எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ தட்ஸ் எக்ஸைட்மெண்ட் நம்பர் 2.
இதுக்கிடையில் பைக்கில் ஹெல்மெட் போட்டு டெவில்னு எழுதியிருக்கிற ஒரு கேரக்டரும் வந்து போகுது. அது யாருன்னு கெஸ் பண்ண முடியல. அப்பா யூஆர் இன் டேஞ்சர்னு பையன் சொல்கிறான். ஸோ பையன் விஜய் ஆல்மோஸ்ட் யார் கில்லருங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறாரு. இந்த பையன் அப்பா கூட தான் இருந்தாரா இல்லை சின்ன வயசில் காணாமல் போய் அதுக்கப்புறம் அப்பாவை கண்டுபிடிச்சி வராரான்னு தெரில. ஏன்னா ஸ்னேகா கூட இல்லை. ஸோ அவங்க கண்டிப்பாக இறந்துருப்பாங்க. அப்போ கூட இருக்கிற குட்டி பையன் என்ன ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்களுக்கு குழந்த பிறந்துச்சா, அந்த குழந்த தான் இன்னும் யங்கர் வெர்ஷன் விஜயா, இல்லை அந்த விஜய் ஏற்கனவே இருக்கிற யங்கர் விஜயோட சின்ன வயசான பல கேள்விகள் இருக்குது. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் எக்ஸைட்மெண்ட் நம்பர் 3. கூடவே விஜய் பிரபுதேவா ஒரு மிஷனில் இருக்காங்க. ஆளுங்களாக ஒரு பார்ட்டியில் கோட் சூட் போட்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வெங்கட் பிரபு சர்ப்ரைஸாக ஒரு வின்டேஜ் சாங் ஒன்று ப்ளே பண்ணி 2 பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்தால் தியேட்டர் கதி கலங்கிரும். அதுலேயும் இவங்க 2 பேரும் ஒட்டுக்கா சேர்ந்த காம்போவில் வந்த போக்கிரி படத்துலேருந்து ஒரு சாங் போர்ஷன் ப்ளே ஆச்சுன்னா சொல்லவே வேண்டாம். இது கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட் நம்பர் 4. பட் இருக்குமா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் படத்தோட மெயின் பிளாட் ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் ஒரு இடத்துல பாம் பிளாஸ்ட் நடக்க போகுது. அந்த பாம் பிளாஸ்ட்டில் ஒரு பெரிய பங்கு வைபவுக்கு இருக்கலாம். அவர் தான் சம்திங் செட்டெல்லாம் பண்ணுறாரு பாம்பை. அண்ட் ஜெயராமும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்குவாடில் ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எந்த டைம்ல நடக்குதுன்னு தெரியல. அண்ட் டைம் மிஷின் கான்செப்டெல்லாம் இருக்கா, அது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக ஒன்றுமே பெருசாக ரிவீல் பண்ணல. க்ளோனிங் பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இருக்கா இல்லையான்னு கிளியர் கட்டாக சொல்ல முடியல. இதெல்லாம் எப்படி ரிவீல் பண்ண போகிறாங்கங்கிறது தான் எக்ஸைட்மெண்ட் நம்பர் 5. அதுக்கப்புறம் பிரசாந்த் காந்தி கேரக்டரை பார்த்து கோவப்படுறாரு. மெட்ரோக்குள்ளே ஃபைட் ஒன்று வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த மெட்ரோ ஃபைட் சீனில் தான் முதல் முறையாக பல வருஷங்கள் கழித்து சைலண்ட்டாக இருக்கக்கூடிய காந்தி ஆக்ஷனில் இறங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட்டுக்கான பில்டப் ஃபஸ்ட்லேருந்தே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த நாளைய தீர்ப்பு விஜயை காட்டுறாங்க, யங்கர் வெர்ஷன். என்ன கேட்டால் இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை சர்ப்ரைஸாக வச்சுருக்கலாம். பட் பரவாயில்ல, ஒரு சீனில் ரொம்ப பாவமாக இருக்கார். ஒரு சீனில் ரொம்ப ஈவிலாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்ருக்காரு. நிறைய பேர் விஎஃப்எக்ஸ் சரியில்லை அது இதுன்னு கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் கதை போகிற போக்கில் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம். அப்போ இந்த நாளைய தீர்ப்பு விஜயோட கேரக்டர் என்ன ஏது, ஒரே பையன்தானா இல்லை 2 பசங்களாங்கிறது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ எக்ஸைட்மெண்ட் நம்பர் 6. அடுத்த சில ஷார்ட்ஸில் காந்தியோட டீமாக இல்லை வேறு யாராவதான்னு தெரில, டீம் தான். அவங்கக்கிட்ட தான் பிரசாந்த் ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. யோகி பாபு அண்ட் அரவிந்த் ஆகாஷ், சென்னை 28 கேங் எல்லாம் வராங்க. பிரேம்ஜிக்கு பெரிய ரோல் இருக்குமான்னு தெரில. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி அஜ்மலோட ஓல்டர் வெர்ஷனும் காட்டுறாங்க. அவர் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக ஸ்குவாடுக்குள்ளே ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பார். யாரையாவது முதுகில் குத்தியிருப்பார்னு தோணுது. அப்புறம் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் வைஜிஎம் சொல்கிறாரு. சேப்பாக் ஸ்டேடியம் சீக்வன்ஸ் எல்லாம் வருது. கணக்குப்படி பாம்பை அந்த ஸ்டேடியமில் ஏதோ ஒரு ஃபைனல் மேட்ச்சில் பிளாஸ்ட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கலாம். அங்கே தான் ஃபைனல் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் கன்க்ளூஷன் எல்லாமே வரப்போகுது. இந்த இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆட போகிறாங்கன்னு தெரியுது. ஆப்போசிட் டீம் கன்ஃபார்மாக தெரில. நிறைய பேர் மும்பை இந்தியன்ஸும் டீகோட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் தோனியோட கேமியோ சாத்தியமாக தெரில. கேமியோ இல்லாட்டியும் அவரை ஸ்க்ரீனில் காமிச்சாவே தியேட்டர் என்ன ஆகுன்னு தெரியும். இந்த பக்கம் ரோஹித் சர்மாவையும் காட்டினா அவ்வளோதான், ஃபினிஷ். விஜய் கூட காம்பினேஷன் சீன் இருக்குன்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஒரு சீரியஸ் சீன் அது. அந்த டைமில் காம்பினேஷன் சீனுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். லெட்ஸ் see. ஸோ டவுட்டே இல்லை, இதுதான் எக்ஸைட்மெண்ட் நம்பர் 7. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு வருது. இது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லியோ டைட்டில் கார்டு மாதிரி தியேட்டரில் சர்ப்ரைஸாக போட்டிருக்கலாம். பரவாயில்ல, இதை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறதும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான். ஸோ எக்ஸைட்மெண்ட் நம்பர் 8. ட்ரெய்லர் முடிகிறப்போ கில்லி ரெஃபரன்ஸ் வருது, நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஒரு நல்ல ட்ரெய்லர். ஆனால் நிறைய பேருக்கு ட்ரெய்லர் பெருசாக ஒர்க் ஆகலாங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வேற ஒன்றும் இல்லை, மியூசிக் தான். ரிலீஸ் பண்ண 3 பாட்டுமே எந்தவித தாக்கத்தையும் தரலாங்கிற நிலமையில் படம் மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. இப்போ தான் புரியுது சாங்ஸ் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு. ஆனால் எனக்கு பர்சனலாக படம் மேலே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது.
அது வெங்கட் பிரபு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையே கூட இருக்கலாம். ஆனால் பயமும் இருக்குது. ஏன்னா வெங்கட் பிரபு சொதப்பினார்னா பெரிய லெவலில் சொதப்புவார். பட் பரவாயில்ல, பார்ப்போம். த செகண்ட் லாஸ்ட் ஃபிலிம் ஆஃப் விஜய்னு சொல்கிறாங்க. அடுத்த படம் எச் வினோத் பண்ண போகிறாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 எக்ஸைட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டபுள் எக்ஸைட்மெண்ட்டாக மாற்ற போகிறேன். அந்த டபுள் எக்ஸைட்மெண்ட் வேற ஒன்றும் இல்லை, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ மூலமாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு சீனாக வாய்ஸாக வருமா விஷுவலாக வருமா ஒன்றுமே தெரில. ஆனால் அது எப்படி இருக்க போகுதுன்னு படத்தை விட பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். ஃபஸ்ட்டு ரூமராக இருந்துச்சு, ஆனால் வெங்கட் பிரபுவே ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. விஜய் அவர்களும் ரீசெண்டாக கேப்டன் வீட்டுக்கு போய் ஒரு தேங்க்யூ மீட்டிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ கன்ஃபார்ம் தான். இதெல்லாமே ட்ரெய்லர் பார்த்து நான் யோசித்த விஷயங்கள். இன்டர்நெட்லேயும் சிலது படித்தேன், அதையும் கோரிலேட் பண்ணியிருக்கேன். வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி யோசிங்க. உங்களுக்கு காட் படத்தில் ட்ரெய்லரில் பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேவனின் குலம் காக்கும் வேலையா ஐயா.